ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 3:03. இன்று சர்வதேச உலக யோகா தினம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யோகாவின் பயன்கள் குறித்து உள் மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம். ஸோ இன்னைக்கு விஜயகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. யோகா தினத்தை பற்றியும் யோகாவின் பயன்கள் குறித்தும் நிறைய விஷயம் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே சார், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம், யோகா தினம் ஏன் அனுசரிக்கப்படுகிறது? யோகா தினம் ஏன் அனுசரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஹிஸ்ட்ரி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 2014 பார்த்திங்கன்னா முதல் யோகா தினம் அப்போ இருந்து பிரதமர் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த யோகா தினத்தை தொடங்கினதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு மனிதன் அவனோட மன நலம் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் அவனை சார்ந்திருக்கிறவங்க ப்ளஸ் அவனோட நாடு இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம் நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே மன நிம்மதியாக மன அமைதியாக ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கோடு இருக்கணுன்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை பிரதமர் அப்போது அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 11th யோகா டேல நம்ம இருக்கோம், இன்டர்நேஷ்னல் யோகா டேல இருக்கும். சிறப்பு. தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பல கேள்விகள் என்கிட்டயும் இருக்குது. நீங்களும் டாக்டர் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499-101-4 2499-1014 மற்றும் 29860038 மற்றும் 29520555 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார், இப்போ அடுத்தபடியாக கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸசைஸ் யோகா? ஸோ இது ரெண்டுத்திற்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இப்போது யோகானா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் போஸ்டியோஸ், அதில் வர ஸ்ட்ரெச்சஸ், அது மட்டும்தான் யோகான்னு நினச்சிட்டு இருக்காங்க. டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யோகானா என்னன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? யோகா பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் எமோஷ்னல் வெல்பீயிங், இது நாலுமே பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்தி ஒழுங்காக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா யோகா பயிற்சி மூலயமா நம்ம எல்லாருமே கற்றுக்கணும், நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யோகானா அதில் ஒரு 8 எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வரும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சால் மற்றது எல்லாமே புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த யோகா பார்த்திங்கன்னா ஆதிகாலம் தொட்டு நம்ம வழிமுறையிலேயே நம்ம கூடவே ட்ராவல் ஆகிட்டுருக்க ஒரு விஷயந்தான். பட் ஆனால் பதஞ்சலி மகரிஷிகள் பார்த்திங்கன்னா இந்த யோகாவை 8 எலிமெண்ட்ஸ்குள்ளே கொண்டு இந்த 8 எலிமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு யார் கற்றுக்குறாங்களோ ஸோ அவங்க பார்த்திங்கன்னா யோகாவை ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 8 எலிமெண்ட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யமா அப்படின்னா பார்த்திங்கன்னா சமூக ஒழுக்கம் மற்றும் அதன் கட்டுப்பாடுகள். ஸோ இதை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா யமா. இரண்டாவது பார்த்திங்கன்னா நியமம், தனிப்பட்ட நடத்தைக்கான நம்ம எப்படி ஒழுங்காக இருக்கணும், நம்மளோட கட்டுப்பாடுகள், அதை பற்றி சொல்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆசனா. மூணாவதுல தான் இப்போ நம்ம சொன்ன இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் ஆசனா இதெல்லாமே வருது. நாலாவது பார்த்திங்கன்னா பிராணயமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிராணம், மூச்சு, முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ நம்மளோட மூச்சு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாலாவதுல வருது. அஞ்சாவது பார்த்திங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆறாவது பார்த்திங்கன்னா தாரணை. ஏழாவதுல தான் பார்த்திங்கன்னா தியானம், மெடிடேஷன். ஏழாவதுல தான் தியானமே வருது. ஸோ 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம 7வது வரும்போது தான் தியானத்துக்கே வரும். எட்டாவது பார்த்திங்கன்னா சமாதி நிலை. தியானத்துக்கும் சமாதி நிலைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் நம்மளால் கான்சென்ட்ரேட்டடாக பார்த்திங்கன்னா தியானம் பண்ண முடியும். ஸோ அதையும் மீறி நம்ம பண்ணும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சமாதி நிலைக்கு நம்ம வந்துடும். ஸோ இந்த 8 எலிமெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஆஃப் யோகா. ஸோ நீங்கள் கேட்ட டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இப்போது எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் வலிமை, உடல் திறன், இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெஸ்ட் செய்யப்படும். பட் ஆனால் யோகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் வலிமை, உடல் திறன் இது டெஸ்ட் செய்யப்பட்டாலும், அந்த போஸ்டியோஸ் எக்ஸசைஸ் அது மூலிமா செய்யப்பட்டாலும் நம்ம பார்த்திங்கன்னா மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதா, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா, இதெல்லாமே ஒருங்கிணைச்சு நம்மளால் ஃபோக்கஸ்டாக இந்த 4 எலிமெண்ட்டையும் ஒன்றா பண்ண முடியுதான்றது தான் பார்த்திங்கன்னா யோகா. இதுதான் யோகாக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கு இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ்.
இதுவரையும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யோகா அப்படின்னாலே ஒன்று மெடிடேஷன் இல்லைனா போஸ்டர்ஸ் இப்படி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்ன நிறைய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா சார், லைக் 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 வயசில் நீங்கள் உடம்பெல்லாம் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோ, யோகா கற்றுக்கோ, 50 வயசில் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து உண்மை? யோகா எந்த வயதினர் பின்பற்றலாம், யாரெல்லாம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்? நீங்கள் சொன்ன பழமொழி வந்து ஆக்சுவலாக ரொம்பவே கரெக்டு. 5 வளையாதது வந்து 50 வளையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகா கற்றுக்கிறதுக்கான வயசு வரம்பே கிடையாதுங்க. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கடைசி மூச்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோகா செய்யலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு யூஸ்வலாகவே பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து 14 வயசு வரைக்கும் மெடிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட எலும்பு யுனைட் ஆகிறது ஒரு குழந்தையோட எலும்பு யுனைட் ஆகிறதுக்கு வந்து 14 இயர்ஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்குமே வந்து பாடியில் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. பட் இதுவே வைஸ் வர்ஸா நீங்கள் பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ 2 பேட்டர்ன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணலாம். பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன டைப் ஆஃப் போஸ்டியோஸ் என்ன டைப் ஆஃப் ஆசனாஸ் பண்ணணுன்றது வந்து டிஃபர் ஆகும். அதை வந்து ப்ராப்பராக ஒழுங்காக கற்றுக்கிட்டு ஸோ அவங்களுக்கு இருக்க கோமார்பிட் கண்டிஷன்ஸ், நோய் நொடி வியாதி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்பை வருத்திக்காமல் ப்ராப்பராக பண்ணுறது வந்து நல்லது. இது பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அவங்களால ஒரே இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ தே லேக் இன் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ சின்ன பசங்களுக்கு போஸ்டியோரில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வயசுலேருந்தே கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, தொடர்ந்து நேர் ஒருவர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. யாருங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்க சார். ரேடியோ வால்யூம். தொடர்ந்து நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்காக டாக்டர் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கவனமோடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இன்னும் பல நேர்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 29860038 மற்றும் 2952205554 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் டாக்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வயது வரம்பு அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா, இந்த நாள்பட்ட நோயின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸாக இருக்கட்டும், தைராய்டு, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நோய்கள் கண்டிப்பாக லைஃப் டைம் நீங்கள் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது நம்ம யோகா செய்கிறது மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை எராடிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எராடிகேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நல்லா கண்ட்ரோலபிள் டிசீஸ்ன்னு சொல்லலாம். டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு இதய பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ அவங்க எத்தனை வருஷம் வாழ போகிறாங்களோ அத்தனை வருஷமும் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிப்பாக யோகா செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிசீஸ் வந்து லிமிட்குள்ளே தான் இருக்கும். எப்படி லிமிட்குள்ளே இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இவங்களோட உடலில் இருக்க சக்கரை நோயோட அளவில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரை, மருந்து, இன்சுலின் ஊசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் படுத்தும். அந்த லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது டாக்டர்ஸோட வேலை. பட் ஆனால் ஆஸ் அ பேஷண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், அளவுக்கு அதிகமாக வந்து அவங்க டென்ஷன் ஆகிறது. ஸோ அவங்களோட டே டு டே ரொட்டீன் லைஃப்பில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்ச் படி மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இந்த டிசீஸ் வரத்துக்கு. ஸோ யோகா செய்யறதுனால இவங்க மன நிம்மதியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னா வித் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம யோகா தெரப்பி மூலயமா இவங்க இந்த டிசீஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிலவங்க வந்து இன்னும் வெல்பீயிங்காக பண்ணாங்க அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைந்த அளவில் நமக்கு இருக்குது. சூப்பர். ஸோ அடுத்த நேயர்களே, வணக்கம். வணக்கம். வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அமர் பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, குதிங்கால் வலி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு யோகால மெடிடேஷன் இருக்கு சார்? சார், அதாவது யாருக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலி இருக்குன்றதை முதல்ல நம்ம தனியாக பிரித்து பார்த்துடணும். 40 வயதுக்கு மேலே இருக்க பெண்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வலி இருக்குன்னா அதுக்கான காரணங்கள் வேறு. வயதானவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி இருக்குன்னா அதுக்கான காரணங்கள் வேறு. பேசிக்காக இருக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ப்ளஸ் வந்து மூட்டு தேய்மானம் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து
உங்களுக்கு நீங்கள் யோகாவுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து எதனால் இந்த பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்க ஃபிசியோதெரபி ப்ளஸ் வந்து அந்த ஃபிசியோதெரபிலேயே வந்து யோகா சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க சொல்லி அதை ஃபாலோ பண்ணி அந்த வலியை சரி பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ரெஸ்டிங் போஸ்டர்ஸில் இருந்து செய்யக்கூடிய அதை யோகாசனங்களை வந்து தாராளமாக செய்யலாம். ரெஸ்டிங் போஸ்டர்ஸில் இருந்து செய்யக்கூடிய யோகாசனம்னா பெருசாக எஃபர்ட் போடாமல் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட் அடிக்க முடியாது, ப்ளஸ் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப உடம்பை வந்து வருத்தி செய்யாமல் ஈஸியான போஸ்டர்ஸ் மூலிமா செய்யக்கூடிய யோகாசனம் அவங்க தாராளமாக செய்யலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான தீர்வை எடுத்துக்கிட்டு செய்கிறது நல்லது. வெரி குட் சார், வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த நேயர்கள வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ராஜா பேசுறேன். எஸ் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். நம்ம மாமூలు நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்கிறோம். இது கூட அந்த யோகா எப்படிலாம் செய்யலாம்? ஓகே சார், நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ தான் நடைப்பயிற்சி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்லோவாக யோகா செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிராணாயாமா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். மூச்சு பயிற்சி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி 45 நிமிஷம் நீங்கள் பண்ணுறீங்க, 1 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நடைப்பயிற்சியை முடிச்சதுக்கப்புறம் வந்து பேசிக்காக வந்து ஒரு பிராணாயாமா, அதாவது ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப் இன்ஸ்பிரேஷன் ஒரு டீப் எக்ஸ்பிரேஷன் அழகாக வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் உடம்பு வந்து டயர்டாக இருக்காது. நீங்கள் வாக்கிங் போயிட்டு அந்த டயர்ட்னஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. அன்றைக்கி நாள் பொழுதே வந்து உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ஜாலியாகவும் போகும். உணவு கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா சார்? சார், உணவு கட்டுப்பாடு யோகாக்குன்னு நம்ம தனித்துவமாக சொல்கிறத விட உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் நீங்கள் எடுக்கிற உணவு வந்து என்ன இருக்குது, ஏன் சாப்பிட்றீங்க, எதுக்கு சாப்பிட்றீங்க, அதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன, அதை நம்ம எப்படி எடுக்கணும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கட்டுப்பாடாக எடுத்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். உணவு கட்டுப்பாடு யோகாக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுசாக நீங்கள் இருக்க போகிற நாள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எஸ், ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 3:15 ஆயாச்சு. இன்று உலக சர்வதேச யோகா தினம். ஸோ அதனையொற்றி நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யோகாவின் பயன்கள் குறித்து உள் மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய் நிபுணரான டாக்டர் விஜயகுமார் அவர்களுடன் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் ரொம்ப அழகாக சாந்தமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் வந்து விளக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நேயர்கள் உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்களும் டாக்டர் கூட பேசலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 29860038 மற்றும் 29520555 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த நேர் யார் எங்க பார்க்கலாம். வணக்கம். தொடர்ந்து ஸோ டாக்டர் இவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து நடைப்பயிற்சி செய்கிறேன், வேற என்னென்ன யோகாலாம் செய்யலான்னு. ஸோ இப்போ ஒரு பிகினர் லெவலில் இருக்காங்க, கொஞ்சம் இப்போ தான் வந்து நான் இனிஷியேட் பண்ண போகிறேன் என்னோட ஃபிட்னஸ் பற்றி அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்யலாம், என்ன மாதிரியான யோகாவை அவங்க சேர்த்துக்கலாம்? ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் லெவலில் இருக்கிறவங்க யோகா ஆரம்பிக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களோட உடம்பை வந்து அந்த 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை யோகா பண்ணுறதுக்கோ அவங்க 1 மணி நேரம் ஒதுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து பழக்கணும். கன்சிஸ்டன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலும் அது வந்து நம்மளோட மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது. அந்த மசில் மெமரியில் வந்து பதியறதுக்கு நமக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 வீக்ஸ் டைம் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க மசில்ஸ் ஜாயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறதுக்கு யோகா அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து செய்யலாம். இப்போ நான் நேருக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராணாயாமா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி. யோகாவில் எந்த அளவுக்கு இந்த பிராணாயாமா ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் ப்ளஸ் வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸு, ஏரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ், அத்லெட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சை உள்ளே இழுக்கணும், எவ்வளோ நேரம் வந்து பிரெத்தை ஹோல்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் கழித்து நம்ம அதை விடணும், அதை வந்து எந்த வழியாக இழுக்கணும், வாய் வழியாக விடணுமா அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்பொழுது நம்மளோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், என்டூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஜாயின்ட் மொபிலிட்டி நல்லாயிருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மசில் ஸ்ட்ரென்த்னிங் நல்லாயிருக்கும். இதெல்லாமே நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்டலி வெல்பீயிங்காக இருக்குன்றது வரும். ஸோ யோகாவோ ப்ளஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல நம்ம உடலை பழக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக யார் சொல்லித்தராங்களோ அவங்க கிட்ட அவங்க மூலியமாக கற்றுக்கிறது தான் நல்லது. சூப்பர்.
எஸ், நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து படுத்தா எனக்கு தூக்கம் வரல, இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர் வந்து இருக்குது, தூக்கமின்மை காரணமாக ரொம்ப அவதிப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கமின்மைக்காகன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக யோகா ஆசனங்கள் இருக்கா, இல்லை யோகா செய்கிறதன் மூலயமா ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கண்டிப்பாக தூக்கம் வரத்துக்கான யோகாவும் தனியாக இருக்குது. ப்ளஸ் வந்து யோகா செய்கிறதுனால நமக்கு வந்து மைண்டு ஃப்ரீ ஆகி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஒன்று மன அழுத்தம், இன்னொன்று வந்து அவங்களுக்கு நாள்பட்ட துன்பம். இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசனாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குன்னா அந்த துன்பம் வராமல் எப்படி தடுக்கிறது? மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியானம் செய்யணும். ஸோ நம்ம அந்த தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிராணாயாமா மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 45 minutes to 1 hour நம்ம தியானம் பண்ணும்பொழுது நம்ம மனது வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலை ஆகும். ஸோ இந்த தியானம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீகான்சன்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா தான் நம்ம செய்வோம். இப்போ தியானம் செய்கிறதுக்கு நீங்கள் வெயிட்டை தூக்க வேண்டாம், நீங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓட வேண்டாம், நீங்கள் வந்து இந்த போஸ்டரில் நிற்க வேண்டாம், அந்த போஸ்டர் நிற்க வேண்டாம், உட்காரலாம். ஒரு சைலண்ட்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருக்கலாம், பாடியை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீகான்சன்ட்ரேஷன் மெத்தடில் தான் இருக்கீங்க. ஸோ டீகான்சன்ட்ரேஷன் மெத்தடில் இருக்கும்போது உங்கள் ரிசல்ட் என்ன கிடைக்குது? கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. ஸோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? பொறுமையாக உட்காந்து யோசிக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து வெளியே தேட வேண்டாம், நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த தீர்வை வந்து நம்ம எப்படி தேடணும், எங்கே தேடணுன்றத அதுக்கான மனநிலைமை மன நிம்மதி இருந்தாலே வந்து போதும், அந்த தீர்வு வந்து கிடச்சிரும். எவ்வளவு எளிமையாக நம்மளுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எளிமையாக யோகாவின் சிறப்புகள் கொடுத்து டாக்டர் விஜயகுமார் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேயர்கள் நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யோகா தொடர்பான நிகழ்ச்சி தொடரும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை. योग जीवन से जब जुड़ता है, யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன. வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 3:20. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யோகாவின் பயன்கள் குறித்து உள் மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய் நிபுணரான டாக்டர் விஜயகுமார் அவர்களுடன் பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அந்த வகையில் எனக்கு வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்படி யோகா செய்கிறதன் மூலயமா நம்மளுடைய ஏஜ் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? நம்மளை கடைசி வரை இளமையாகவே வந்து வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி மேடம். இந்த கேள்விக்கான ஆன்சருக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏன் நமக்கு வயசாகுதுன்ற கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம உடம்புல இருக்க குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஹெட், ஒரு லாங் ஹெட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் ஹெட்டில் டீலோமர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த டீலோமர் பக்கத்தில் வந்து அது மேலே வந்து பார்த்திங்கன்னா டீலோமரேஸ் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். அந்த டீலோமரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்டன் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் எக்ஸ்பைரி, அந்த ஜீன் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வயதாகிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஹாப்பியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் மென்டலி வந்து வெல்பீயிங்காகவும் ஃபிசிக்கலி வெல்பீயிங்காகவும் நல்ல உணவு எடுத்து ப்ராப்பரான திங்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இருந்தால் அந்த டீலோமரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்டன் ஆகிறது ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயது ஆகாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிருக்கு. முடி வந்து பார்த்திங்கன்னா பித்த நிறை இளநரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது இல்லாமல் இருக்கிறது மெயின்டைன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் இதை வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டடியில் வந்து என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா ரெகுலராக சின்ன வயசுலேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் அந்த டீலோமர் ஷார்ட்டனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வயதாகிறது இல்லை அப்படின்றத வந்து நமக்கு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ பட் தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டூயிங் தட். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இளமையாக இருக்கலாம். ஓகே, நேயர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்பொழுது உங்களுடைய ரேடியோ வால்யூம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேசுறதுக்கும் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது டாக்டர், இப்போ அடுத்தபடியாக இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு இல்லையா? சில மெடிசன் எடுத்துக்கணும்னா இப்போ தான் எடுக்கணும், அப்போ தான் எடுக்கணும் இருக்குது. அதே போல் யோகா செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இருக்கா? இல்லை காலையில் பண்ணணும், இத்தனை மணிக்கு பண்ணணும், இல்லை சாயந்தரம் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோகா பண்ணுறதே நல்லது தான். ஸோ இப்போ எல்லாருக்குமே இருக்க பிஸி ஷெடியூலில் அவங்களுக்கு கிடைக்கிற அட்லீஸ்ட் ஒரு 20 to 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா எது வேணாலும் செய்யலாம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலை சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்க உடம்பே வந்து பார்த்திங்கன்னா சர்க்காடியன் ரிதமை தான் வந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணி ஹார்மோன் செக்ரீஷன்லேருந்து வயிறு ஜீரணமாகிறது, நமக்கு தூக்கம் வர்றது எல்லாமே சர்க்காடியன் ரிதம் தான் ஃபாலோ பண்ணும். சர்க்காடியன் ரிதம்னா காலையில் சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குது, நமக்கு 5-5:30 மணிக்கு உதிக்குது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6-6:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன் செக்ரீஷன்லேருந்து இப்போ நான் சொன்ன மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அது வந்து இன்னும் மாறல. நம்ம ஷெடியூல் என்ன தான் மாதிரி நைட் லைஃப்க்கு வந்து நிறைய பேர் அடாப்ட் ஆனாலும் நம்ம உடம்பு வந்து இன்னும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ விடியற் காலையில் வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே சீராக இருக்கும். ப்ளஸ் நம்ம பண்ணுற எக்ஸசைஸ், நம்ம பண்ணுற யோகா, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அதிகப்படியாக போய் சேரக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமில் பண்ணுறது தான். ஓகே, நேயர்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துலையும் என்னோட பதிவின் கீழே நீங்கள் பதிவு செய்யலாம்ன்றதை சொல்லிக்கிறேன். அடுத்த நேயர்களோ வணக்கம். வணக்கம். வணக்கங்க, மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க. சொல்லுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சொல்லுங்க. இந்த உடல் வாங்குவாங்க இல்லையா, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, ஃபேட்டா இருப்பாங்க. ஆமாம் சார். இது ஒரு காரணமா யோகா செய்யறதுக்கு இருக்கா, இல்ல வயது வரம்பு ஏதாவது இருக்கான்னு பற்றி சொல்லுங்க சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்கள் கேள்விக்கு ரொம்ப நன்றி. உடல் வாகு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வயது, இது ரெண்டுமே வந்து யோகா பண்ணுறதுக்கோ எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது சார். மோஸ்ட்லி நல்லா யோகா பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாகவும் இருப்பாங்க, ஒல்லியாகவும் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சு பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்துவமாக இருக்கும். குண்டாக இருக்கவங்களால நல்லா வளைய முடியும், ஒல்லியாக இருக்க ஒரு சிலரால் வந்து வளைய முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சு நம்ம யோகா பண்ணாமல் இருக்கக்கூடாது. யார் வேணாலும் யோகா பண்ணலாம், எந்த வயசு வேணாலும் யோகா பண்ணலாம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த நேயர்களோ வணக்கம். வணக்கம் ராமேஸ்வரம் சுகுமார். எஸ் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். நாங்கள் வந்து ஒரு 9 வருஷமா கிளாஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி, அதாவது வயசு வந்து எனக்கு இப்போ 48, எல்லா வகையான யோகாவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் தொப்பம் மட்டும் குறைய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது தனியாக ஒரு யோகா இருக்கா? சுகுமார் சார் தானே பேசுறது? ஆமாம். சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஷோவில் கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரெகுலராக வந்து ரெயின்போ எஃப்எம் கேட்பேன். எல்லா யோகா காலுக்கும் நீங்கள் ரெகுலராக கால் பண்ணி டவுட்ஸ் கேட்குறீங்க. நல்ல விஷயம் சார். தொப்பை குறையறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து யோகாசனம் இருக்குது. நீங்கள் பண்ணுற அந்த சூரிய பயிற்சி சொல்லுவான் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் கார்டியோ ரிலேட்டட். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எரிசக்தியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய போஸ்டியூர் அது. பட் நீங்கள் வந்து அந்த பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உடம்புல தனிப்பட்ட இடத்துல ஒரு சதை அப்படி கொழுப்பு அந்த மாதிரி குறையாது. உடம்பு குறைஞ்சதுன்னா மொத்தமாக குறையும், ஏறுச்சுன்னா மொத்தமாக ஏறும். இதோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட உடம்புல இருக்க பேசல் மெட்டபாலிசம் ரேட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் உடம்போட எரிசக்தி தன்மையை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். இன்னொன்று வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும், தொப்பையை மட்டும் குறைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்றதை கால்குலேட் பண்ணி நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கம்மியாக நம்ம டயர்டாகாதபடி உணவு எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே குறையும் சார். கூடவே வந்து நான் சொன்ன அந்த போஸ்டரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ
சார், இப்போ தொடர்ந்து நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் பெண்களுடைய உடல் நலத்தில் யோகா எந்த அளவுக்கு வந்து பங்களிக்குது? குறிப்பாக வந்து கர்ப்பகாலங்கள்லையா இருக்கட்டும், இந்த மெனோபாஸாக இருக்கட்டும், இல்லை பியூபர்ட்டி டைம், இந்த மாதிரியான டைமில் எந்த மாதிரியான யோகாக்கள் செய்யலாம்? இல்லை இந்த கிராம்ப்ஸ் போக்குறதுக்கு சில யோகா போஸ்டர்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா மேடம், பெண்கள் வந்து ஒரு கர்ப்ப காலத்தில் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோரில் இருக்குது. பெல்விக் ஃப்ளோர்னால் வந்து அவங்களோட கர்ப்பப்பையை சுற்றி இருக்க சதைகள், அதுக்கப்புறம் அந்த தசைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் வர அந்த ஆன்டினேட்டல் பீரியடில் வர பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தவிர்க்கலாம். இப்போ பியூபர்ட்டியிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்மெனோரியான ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது பயங்கர வயிற்று வலியோடு அவங்களுக்கு மாதவிடாய் வரும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுனால அந்த டிஸ்மெனோரியா வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம படுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலை தூக்கி அந்த போஸ்டர் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் சுற்றி இருக்க மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பிணி பெண்கள் இவங்க வந்து கர்ப்ப காலத்தில் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லேயே இல்லாமல் ஸோ அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, உள்ளே வந்து பிளாசென்டல் பொசிஷன் ப்ளஸ் வந்து பேபிக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, மதருக்கு வந்து கோமார்பிட் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ அவங்க டாக்டர் அணுகி அவங்களுக்கு தேவைப்பட்ட யோகாசனம், ஆசனாக்கள் ப்ளஸ் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே வந்து தாராளமாக பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வர ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கீழே வர ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் சென்னை கார்ப்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 ஜோன் இருக்குது. ஸோ 15 ஜோனில் இருக்க ஈச் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் கர்ப்பகால பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு எப்படி வந்து யோகா செய்யணும், என்ன மாதிரி போஸ்டர்ஸ் வந்து செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு தனியாக கிளாஸே எடுக்கிறாங்க. ஸோ யாருக்காச்சும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகினாலே போதும். ஸோ அவங்களே இதை கைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, டாக்டர் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க சார். வேர்ல்டு யோகா தினம் வாழ்த்துக்கள் சார். உலக யோகா தினம் வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்க. இப்ப நாங்க கிராமத்துல இருக்கோம். 2 நாள் பண்ண முடியுது, 2 நாள் பண்ண முடியல. அப்படி ரெகுலரா பண்ண முடியுமாங்க சார்? ஏமா 2 நாள் பண்ண முடியுது மீதி நாள் பண்ண முடியல, என்னாச்சு? சந்தர்ப்பம், சில சமயம் கெஸ்ட் இல்ல ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி ஆயிடுது. அப்ப கிராமத்துல மட்டும் தான் கெஸ்ட் வராங்களா? சிட்டில எங்களுக்கு கெஸ்ட் வர்றது இல்லையா? சொல்லுங்க. அந்த டைமுக்கு பண்ண முடியறது இல்லைங்க சார். மாத்தி பண்றதா இருக்கு. அப்படி பண்ணலாங்களா? அம்மா இங்க பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை குளிக்கிறோம், 1 வேளை பல்லு வளர்க்குறோம். அதே மாதிரி நம்ம தினம் நம்ம உடலுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக எடுக்கிறோம்ல, அதை நம்ம எடுக்க தவறுறோமா? இல்லை. அந்த மாதிரி யோகாவோ எக்ஸசைஸோ உடல் பயிற்சியோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியல் முறை சம்மந்தப்பட்டது. நம்ம எப்படி இதெல்லாம் மறக்கிறது இல்லையோ அதை நம்ம மறக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து காலையில் உங்களால் எழுந்திரிச்சு யோகா பண்ண முடியல அப்படின்னா அந்த நாளில் கிடைக்கிற ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும், நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குறதுக்குள்ளே எப்போ கிடைச்சாலும் நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பயிற்சியை செய்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் நீங்கள் 2 நாளைக்கு பண்ணிவிட்டு 5 நாளைக்கு விட்டீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கி கேட்டு நாளைக்கு மறந்துடுறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க தசைகளுக்கு வந்து மெமரி இருக்குமா, மசில் மெமரின்னு சொல்லுவோம். அந்த மசில் மெமரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 5 நாள் கழித்து திருப்பி முதல் நாள் ஆரம்பித்த யோகா போஸ்டரை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து உடல் வலி ப்ளஸ் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வாரத்தில் 5லேருந்து 6 நாள் நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க சார். அதுக்கு மார்னிங் ஈவினிங் எந்த டைம் வேணாலும் நீங்கள் பண்ணலாமா? நான் ப்ரிஃபர்டு டைமிங் மார்னிங்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அந்த டைமில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தியான டைமில் கூட நீங்கள் உங்கள் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம். முத்ராஸ் பண்றேன். அந்த எஃப்எம்லாம் கேட்டுட்டு ரெயின்போ எஃப்எம் வித் பாரதில நாங்க கேட்டுக்கிட்டே அந்த முத்ராஸும் கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிறதுங்க சார். தாராளமாக பண்ணுங்கம்மா. உங்களுக்கு இப்போ உங்களை மாதிரி மக்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும், என்ன மாதிரி போஸ்டர்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் மூச்சை பிடிக்கணும், எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சவுண்ட் கைடட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்மா. நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நல்லதுங்க சார். ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. நன்றிம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ வணக்கம். ரேடியோ சவுண்ட்
நேயர்களுக்கு மீண்டும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நேயர்களும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து டாக்டர் சொல்லக்கூடிய பதில்ல இருந்து நிறைய பயனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். மீண்டும் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்காக ஒரு முறை சொல்கிறேன். 29860038 மற்றும் 2952055554 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த நேயர்களோட வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன். சொல்லுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் முருகன் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ. வணக்கம், கேக்குதா? கேக்குது சார். எப்படி இருக்கீங்க முருகன் சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு யோகா தின நல்வாழ்த்துக்கள். யோகா தின நல்வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க, உங்களுக்கு உங்க கேள்வி கேளுங்க சார். சார் சார் எங்கள்கிட்ட நாங்க வந்து சர்வாங்க ஆசனம் இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க சார். சர்வாங்க ஆசனம். சர்வாங்க ஆசனம், ஆமா சார். அதான் சார் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பண்ணிட்டு வந்து நாங்க வந்து கொஞ்ச நாள்ல வந்து பண்ண முடியாம போச்சு சார். அது இடையில வந்து ஒரு 20 நாள் வந்து பிரேக் ஆயிருச்சு. சரிங்க சார். நாங்க வந்து வேற ஆசனம் வந்து பண்ணலாம்னு பாக்குறோம் சார். ஒரு ஆசனம் பண்ணிட்டு ஒரு இது பண்ணலாமா சார்? அது எப்படி கொஞ்சம் சரியா வருமா சார்? நீங்க சர்வங்க ஆசனம் பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து பண்றதுக்கான பயிற்சி ப்ராப்பரா எடுத்திருக்கீங்களா? எடுத்துருக்கோம் சார். யோகா ஆசிரியர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அதே மாதிரி சர்வங்க ஆசனம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதில் இடைப்பட்டு நீங்கள் விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்க உங்கள் உடல்நிலையை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அதிகமாக பிபி இருக்க ரத்த அழுத்தம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக வந்து சர்வங்க ஆசனம் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கவங்க, ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து சுகர் லெவல்ஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்க பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனை இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம இதை சொல்ல மாட்டோம் சார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வங்காசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், ப்ளஸ் ஹை என்டியூரன்ஸ் வேணும். நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதை உங்களால் பண்ண முடிஞ்சால் ரெகுலராக பண்ணுங்கள். பட் நீங்கள் ரொம்ப நாள் கேப் விட்டுட்டீங்க, அதை நீங்கள் வந்து இன்டர்மினெண்ட்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா பக்கத்தில் டாக்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு பிபி சுகர் ஏதாச்சும் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவுமே உங்கள் ஏஜ் ஃபேக்டர்னால தான் அதை நான் சொல்லியிருக்கேன். அப்படியா சார்? ஆனால் வேற ஆசனம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். அது வேண்டாமா? அப்போ இல்லைங்க சார், வேற ஆசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, தாராளமாக பண்ணலாம் சார். நீங்கள் நான் பண்ணக்கூடாதுன்னே சொல்லலை, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மற்ற ஆசனங்களும் தாராளமாக பண்ணலாம் நீங்கள். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. சார், இப்போ தொடர்ந்து நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து கர்ப்பிணி பெண்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசனா செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸாம் டைமில் குறிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு இல்லை உங்களோட ஞாபக சக்திக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யோகா எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? மேம், அதாவது ஸ்கூல் கோயிங் சைல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாவில் இருக்க போஸ்டியோஸ் தான் அவங்களுக்கு பெருசாக பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா வந்து யூஸ்வலாகவே ஸ்கூல் கோயிங் சைல்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கிறதே நம்ம கட்டுப்படுறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள நம்ம மெடிடேஷனோ கான்சன்ட்ரேஷனோ போடுறது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க வந்து வளர்ந்து வரும்பொழுது ஆஸ் அடல்ட்டாக வரும்பொழுது நம்ம இந்த யோகாசன போஸ்டியர்ஸில் ப்ளஸ் வந்து ஹாசனாஸ் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுத்து கூட்டு வரும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் மெடிடேஷனை வந்து அவங்க ஆட் ஆன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் யோகா வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் வேணால் அதை நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹாசனாஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ குழந்தைங்களை தொடர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, சிஸ்டமில் வேலை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான யோகாக்கள் செய்யலாம்? இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டுவர்ட்ஸ் ஐடி ஃபீல்டு ப்ளஸ் எல்லாமே வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பெஞ்ச் டைப் ஜாப்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் என்னென்னா 20-20-20, அதாவது 20 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல இருந்து நம்ம உட்காந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட முதுகு அதுக்கப்புறம் பின்பகுதியில் இருக்க தசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறுக ஆரம்பிச்சிடும், டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இறுகுத்தன்மை இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு பின்னாடி முதுகெலும்பில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். ஸோ அதிலிருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா 20 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு வாக், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இடத்த மாற்றி ஃபோக்கஸ்டாக வந்து மூச்சு பயிற்சி பண்ணாலே அவங்க தாராளமாக போதும். அதே மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து அவங்களுக்கு
சூரிய நமஸ்காரம் போஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி போஸ்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து அவங்க பாடி ஜாயின்ஸு, லிகமெண்ட்ஸ், மொபிலிட்டி போஸ்டர்ஸை மட்டும் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி ஆட் ஆன் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு மறுநாள் வேலை செய்யும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஓகே, அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம் டாக்டர், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் பேசுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யோகா பண்ணிட்டு காப்பி குடிக்கலாமா 10 நிமிஷத்துல? யோகா பண்ணிவிட்டு காஃபி குடிக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஹலோ ஹலோ. ஓகே, அவர் கேள்வி வந்து யோகா பண்ணிவிட்டு காஃபி குடிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ரைட், ஓகே சார். எந்த ஒரு எக்ஸசைஸ் யோகா நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே அட்லீஸ்ட் வந்து ஒரு மீல் இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் நம்மளோட வாய்க்குள்ளே போகிறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த யோகா பண்ணதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்மளோட மசில்ஸ் நம்மளோட உடலில் வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம உடலுக்கு செலுத்துறதுக்கு வந்து அரை மணி நேரத்தில் 45 நிமிஷம் டைம் ஆகும். தண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் காஃபி, டீ மற்ற எதுவாக இருந்தாலுமே வந்து அரை மணி நேரத்தில் 45 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். எஸ்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். நீங்க பல விவரங்கள் சொல்றீங்க, அதபடி கேட்டுக்கிறது ரொம்ப நன்றிம்மா. சொல்லுங்கம்மா. நான் வந்து வாழ்க வளமுடன் மன்றத்துல இருக்கோம். என்னம்மா புரியல? வாழ்க வளமுடன் பண்றோம் யோகா. ஓகேம்மா. அதுல இருக்கிறதுனால ஆரோக்கியம் பெறுது. தியானம் பண்ணிக்கிறோம். உடற்பயிற்சிகளை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு காலையில பண்ணிடுறது. பண்ணி முடிச்ச பிறகு அதாவது நாங்கெல்லாம் போறதுனால எங்களுக்கு மனசு நல்லா இருக்கு. அதாவது எங்களுக்கு தாங்கிக்கிறோம், யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கோம். இதுதான் முக்கியமான இது சாராம்சமே இந்த யோகால. ஆனா இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த முடியாம போனா தான் போகணும், யோகாவுல போயிட்டா சாமியாரா போயிருவாங்க, அதனால அதுல போக மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் பிடிவாதமா இருக்காங்க. அதாவது வயசான பிறகுதான் போகணும், அதுக்குள்ள போயிட்டா பற்று இல்லாம இருக்கணும், அப்புறம் மாமிசம்லாம் சாப்பிட முடியாது, இந்த கவுச்சிலாம் சாப்பிட முடியாதுங்கிற கோணத்துல யாரும் வர்ற மறுக்கிறாங்க. எங்க யோகா மன்றத்துல கம்மியா தான் ஆளுக்க வர்றாங்க. ஏன்னா நிறைய யோகாத்துல சேர்ந்தோம்னா மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அது அப்பட்டமான உண்மை, அது தெரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நேயர்களும் உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களையும் முகநூல் வழியாகவும் இல்லை தொலைபேசியின் வழியாகவும் கேட்டு தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதைத் தொடர்ந்து 2 பேர் காந்தி அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பழனி கவிதா அவர்கள் தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சியை ரசித்து மகிழ்கிறேன், நன்றி வணக்கம் டாக்டருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேயர்களை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது என் நண்பருக்கு கண் பார்வை கிடையாது, நரம்பு ஃபால்ட்டு. சரிங்க சார். அது பண்ணா ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது, அவங்க எல்லாம் பண்ணக்கூடாதா சார்? அது கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் செலவா சொல்லுங்க சார். சார், அவருக்கு கண் பார்வை வந்து முழுசாவே தெரியுங்களா இல்லை வந்து கண் பார்வை குறைவா இருக்குங்களா? முழுசாவே தெரியாது, அந்த வெளிச்சம் மட்டும் தெரியும். அந்த வெளிச்சத்துல எல்லாம் செய்வாரு கொள்வாரு. பிறவில இருந்து தெரியாதுங்களா? பிறவில இடையில பாதிக்கப்பட்டது தான். எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது ஒரு 25 வயசுக்கு மேலன்ற வச்சுக்கங்களேன், அப்படியே இருக்க பார்வை சுத்தமா அப்படியே கம்மியாகி போச்சு. ஓகே. இப்ப அந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு நரம்பு பாட்டுனால எஃபெக்ட் எல்லாம் மூச்சு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கண் பார்வை அந்த இருட்டா தள்ளி விட்டுடுது. சரி சார், உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது யோகா பண்றதுனால சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? சார், யோகா பண்ணுறதுனால மட்டும் இதை முழுசாக சரி பண்ண முடியாது சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்க பார்க்குற ஆப்தமாலஜிஸ்ட், அதாவது கண் நிபுணர் வந்து பார்த்துட்டு எதனாலன்றதை சொன்னால் மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். பட் ஆனால் உங்களோட கேள்வியிலேருந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட கண்ணை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தசைகள் இருக்கும், 4 மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த 4 மசில்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே 10 ரவுண்டு நம்ம வந்து கண்ணை ரைட் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு, மேலே கீழே 10 ரவுண்டு நம்ம உருட்டி எடுத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியனையோ ஒரு இலையோ இல்லை ஒரு மரச்செடியோ ஏதாவது ஒன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக பார்த்து நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வரைக்கும் அதை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளோட கண் பார்வை நல்லாயிருக்கும். கேட்ராக்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மின்றதை வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ வணக்கம்.
ஹலோ வணக்கம்மா, யாருங்க இது பேசுறீங்க? இது யோகா பண்ண ஸ்கின் டிசீஸ்லாம் போகுங்களா? என்னம்மா? யோகா பண்ண ஸ்கின் டிசீசஸ்லாம் போகுமா? யோகா பண்ணால் ஸ்கின் டிசீசஸ் போகுமான்னு கேட்குறீங்களா? யோகா பண்ணுறதுனால மட்டும் ஸ்கின் டிசீசஸ்லாம் போகாதுமா. ஸ்கின் டிசீஸ் போகணுன்னா உங்கள் பிரச்சனைகள் என்னன்றதை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான மாத்திரை மருந்துகளை வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கணும். அது ஜெனட்டிக்காக இருந்தால் ஸோ அது போகிறதுக்கான இது வந்து ரொம்ப கம்மி கஷ்டம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா பண்ணுறதுனால மட்டும் ஸ்கின் டிசீசஸ் கண்டிப்பாக போகாது. அடுத்த நேயர்களோ வணக்கம். மேடம் சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ரிட்டையர் ஆயாச்சு சார். எனக்கு 68 இயர்ஸ் ஓல்டு. ஓகேம்மா. நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் கிடையாது. பட் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் சர்வெண்ட்லாம் யாரும் கிடையாது. சரிங்கம்மா. ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் யோகா ஜாயின் பண்ணேன் சார். நான் ஓகே. சுகர் இருந்தது எனக்கு. சுகர் அப்புறம் அதில் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கண்ணு வந்து எனக்கு இப்போ கேட்ராக்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க லாஸ்ட் இயர். சரிங்கம்மா. ஒரு 4 மாசம் கழிச்சு வாங்கினாங்க. நீங்க சொன்ன அந்த கண்ணை காலையில எழுந்த உடனே 10 தடவை இப்படி உருட்டுறது அப்படி உருட்டுறது, அப்புறம் லெப்ட்ல ரைட்ல மூக்கு பாக்குறது, மேய பாக்குறது, மேல பாக்குறது, ஒரு சப்ஸ்டன்ஸ் பாக்கல அதை பண்ணேன். அதை பண்ணிட்டு லாஸ்ட் டைம் நான் செக் பண்ண போது அவங்க இன்னும் 4 மாசம் கழிச்சு வர சொல்லிட்டாங்க சார் எனக்கு. சோ அந்த இதுல ஆனா கேட்ராக்ட் இருக்கு, போஸ்ட்போன் தான் ஆயிருக்கு. பட் யோகானால நல்ல நன்மை எல்லாம் இருக்கு சார். பட் இதுல டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால இப்ப கண்டினியூ பண்ண முடியல. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இருக்கணும், போக முடியல. பட் காலையில எழுந்த உடனே இந்த கபாலை பத்தி, அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி, சின்ன சின்ன கை எக்ஸசைஸ், கையை நீட்டுறது மடக்குறது, காலை படுத்துனபடியே நீட்டுறது, அதெல்லாம் செய்யறேன். அது வரைக்கும் போகணுமா இல்ல நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியே ஆகணுங்கிறது ஏதாவது ரீசனா சார்? அம்மா, நீங்கள் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். நீங்கள் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கேட்ராக்ட் வந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு யோகா வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணாது. கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பார்த்து கேட்ராக்டுக்கான சர்ஜரி என்னவோ அதை நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும். பட் நீங்கள் பண்ணுறதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டேன் சார். யோகா பண்ண பிறகு ஹாஃப் டேப்லெட் சொல்லிச்சு. ரொம்ப நல்ல விஷயமா. half an hour வாக்கிங் போறேன். ரொம்ப நல்ல விஷயம். அந்த half an hour 45 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யறதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நல்லது. ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, லைக் நீ இப்போ பண்ணனா பின்னாடி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த யோகான்றது எப்படி நம்மளுக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்குமா, இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பண்ணிட்டு நம்ம ஒரு ரெகுலரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய விஷயங்கள் பின்னாடி நம்மளுக்கு பலன் கொடுக்குமா? வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னாலும் கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த யோகா நம்ம பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து 5 வருஷம் பண்ணுறோம், பண்ணிவிட்டு 5 வருஷம் கேப் விட்டு 10வது வருஷம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இது நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வர இருக்க வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நோயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தள்ளி போடலாம். இதனால் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நீங்கள் எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கொண்டு போகிறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டூ வித் இதை வந்து நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ நான் முதல்ல ஒரு நேயருக்கு சொன்ன மாதிரி உங்களோட வாழ்வியலில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையாகவே நீங்கள் சேர்த்துக்கணும். எப்படி 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை குளிக்கிறோம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினமும் இவ்வளோ நேரம் யோகா பண்ணணுன்றது வந்து உங்களுக்குள்ளே ஊறி போகிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து பதில் அதில் கிடச்சிரும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து யோகா வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யோகாவில் நடக்கிற வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுனால கிடைக்கிற சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்னா வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். யோகா வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் யோகாவில் இருக்க ஹாசனாஸ்லாம் மெயினாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ யோகா பண்ணுறதுனால உங்களுக்கு ஓவராலாகவே கொழுப்பு குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். பட் ஆனால் கொழுப்பு குறையிறதுக்காக யோகா பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி யாரும் பண்ணி நான் பெருசாக பார்த்ததில்ல. யோகா பண்ணுறதுனால அவங்களுக்கு அதன் ஒரு விளைப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் பருமன்லாம் குறைஞ்சிருக்காங்க. பட் ஆனால் உடல் பருமன் குறையிறதுக்கு முக்கியமான விஷயம் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். எவ்வளோ உள்ளே போகுதுன்றதை கணக்கு பண்ணணும், எவ்வளோ நமக்கு தேவைன்றதை கணக்கு பண்ணணும். தேவையை விட கம்மியாக எடுத்து நம்ம உடம்போட எரிசக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தும் பொழுது தான் வந்து உடல் பருமன் அப்படின்றது குறையும். இதுக்கு வந்து யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உடல் பருமன் கம்மி பண்ணணுன்றவங்க நான் சொன்ன 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. அடுத்த நேயர்களே வணக்கம். 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 பத்மா பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் வந்து 69 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு
ரொம்ப நாளாவே நான் யோகாசனம் அந்த ஆசனாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. நடுவுல ஹார்ட் ட்ரபிள் கொஞ்சம் வந்து இது ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. சரிங்கம்மா. ஆனா அது வச்ச பிறகு இந்த சர்வாங்காசனம் அதெல்லாம் பண்ண முடியறதில்ல, பண்ண வேணான்ட்டாரு. பண்ணக்கூடாதுமா. ஆமா, அது பண்றது இல்ல. பட் இந்த வஜ்ராசனம் வந்து கீழே தானே உட்காந்து பண்றோம். அது மெல்ல மெல்ல கொஞ்சம் பண்ணி, ஆனா கீழே உட்காந்தெல்லாம் நான் எந்திரிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வேலை எல்லா ஒர்க்குமே நானே தான் பண்ணிக்கிறேன். என்னோட சாப்பாடு பண்றது, துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே நானே பண்ணிக்கிறேன். டாக்டர் கிட்ட அது. ரெண்டாவது இந்த பிராணாயாமா பண்றேன் பாத்தீங்களா, பிராணாயாமத்துல தான் என்னோட டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, 30% தான் இருந்தது முதல்ல எனக்கு அந்த இது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், எஜெக்ஷன் ஃபிராக்ஷன். புரியுது, சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு அது கிட்டத்தட்ட 50% மேல கொண்டு வந்திருக்கேன் அதை. சரிம்மா. அது வந்து டாக்டர் தான் என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்லாம் கேட்ட போது நான் சொன்னேன், பிராணாயாமா நான் எப்பவுமே பண்றது அது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல முயற்சியா அது பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஆனா வஜ்ராசனா நானே தான் பண்றேன், அவர்கிட்ட கேட்கல. அது பண்ணலாம் இல்லையா? அது வஜ்ராசனா நீங்க தாராளமா பண்ணலாம். நீங்க வஜ்ராசனாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் பிராணாயாமா பண்ணிருக்கீங்க. இஎஃப் வந்து 30ல இருந்து 50 கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். பட் வந்து அது வெறும் யோகானால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா கார்டியாக் ஃபெயிலியர் ஸ்டென்ட் வச்சிருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹார்ட்டை ரெஸ்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர் அதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருங்க. அடுத்த வாட்டி போனீங்கன்னா நீங்கள் வஜ்ராசனாவாக தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பண்ணுற மூச்சு பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன தான் வந்து நம்ம ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சு நமக்கு வந்து ப்ராப்பராக இருந்தாலுமே மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நமக்கு வந்து அப்பப்போ மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணணும். குறிப்பிட்ட நேரம் தவிர்த்து அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம், அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுமா. அடுத்த நேயர்களோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? அரியலூர் மாவட்டம் பெரியவத்திலிருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன். பேசுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். இப்போ வந்து எனக்கு 53 வயசு ஆகுது, 60 கிலோ எடை இருக்கேன். சரிங்க சார். நார்மலா வாக்கிங் போறேன் ஒரு அரை மணி நேரம். சரிங்க சார். இந்த வயசுக்கு எடை 60 கிலோங்கிறது சரிதானுங்களா? இல்ல ஐயா உங்க ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹைட்டு வந்து 5 அடி உயரம் இருப்பேன். 5 அடி உயரன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சொல்ல ஓகே, 5 அடி உயரம் அப்படி வச்சிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோன்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிற இடம் தான். சரிங்களா? நீங்கள் அரை மணி நேரம் போகிற வாக்கிங்க இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்திக்கங்க. 45 நிமிஷமாக டெய்லி போயிட்டு வாங்க. சரிங்க சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் டூ லேட் டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் என் உடம்பு வளையாது, எனக்கே தெரியும், என்னால் முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இட்ஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஓகே. ஏன்னா இந்த யோகா பண்ணுறது, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, எந்த ஒரு விஷயம், ஈவன் ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வயசாயிருச்சு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. நம்ம மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ நான் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வயசு வந்து 27. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கூல் டைமில். பட் அதுக்கப்புறமா வெயிட் கொஞ்சம் கெயின் ஆனேன். என்னோடய ஃபிட்னஸ் இதை வந்து 27ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 26ல் ஸ்டார்ட் பண்ணேன். சாரி, இப்போ 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரெடியூஸ் லாட் ஆஃப் வெயிட் நல்லா கம்மி பண்ணி நான் ஃபிட்டாக இருக்கேன். ஸோ இட்ஸ் நெவர் லேட் டு பிகின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் நான் முக்கியமாக சொன்னது, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. அவங்க உடல் நல்லா இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உடல் வலிமை நல்லா இருக்கும் பொழுதே மன வலிமையை கொண்டு வந்து தாராளமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பண்ணலாம். இட்ஸ் நெவர் லேட் டு பிகின். தயவு செஞ்சு பண்ணிடுங்க. பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அடுத்த நேயர்களே, வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ இப்போ யோகா பண்ணுறதுக்கு சரியான நேரம் இந்த அதிகாலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஏர்லி மார்னிங்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யோகா பண்ணுறதுக்குன்னு சில இடங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் இந்த மாதிரி இடத்துல தான் பண்ணணும், இல்லை எங்கே டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் வந்து அனுமதி இருக்கா? இப்போது யோகாவில் ரெகுலராக பண்ணுறவங்க, எக்ஸ்பர்டீஸாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடம் கிடைச்சாலுமே அந்த இடத்துல உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து சுற்றி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு ஸோ அவங்களால ஈஸியாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஒரு விஷயத்தில். பட் இதுவே பிகினர்ஸாக இருக்காங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது
ஒரு சத்தம் இல்லாத இடம், க்ளோஸ் டு ரூமாக இருந்து வென்டிலேஷன் நல்லா இருக்க ரூமில் உட்காந்து அவங்க அழகாக பண்ணும்பொழுது அந்த பயிற்சியை வந்து அவங்க நிறைவாக வந்து கற்றுக்கலாம். ஸோ அப்படி பண்ணி அவங்களோட கான்சென்ட்ரேஷன், அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட மென்டல் வெல்பீயிங் இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க எந்த இடத்துக்குலாம் அடாப்ட் ஆகி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அவங்களுக்கு நிறையவே கிடச்சிரும். ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர். ஸோ அந்த வகையில் வந்து இப்போது அதாவது எளிமையாக வந்து இப்போ வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்களுக்கு யூடியூப் எடுத்தீங்க அப்படி இல்லைனா வந்து யோகாவுக்கு ஃப்ரீயாகவே சாத்துவா ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து யோகா கற்றுக்கணும், பட் மாஸ்டரை நேரில் போய் பார்க்க முடியல அந்த மாதிரினா அந்த சாத்துவா ஆப்னு இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இருக்க பெண்கள், வயதானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், டெஸ்க்டாப் யோகான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்மளோட அப்பர் பாடி ப்ளஸ் ஷோல்டர், அப்பர் லிம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்க மசில்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டியூரில் பண்ணணுன்றது வந்து அந்த சாத்துவா ஆப் மூலியமாகவோ இல்லை ப்ராப்பர் ஏதாச்சும் யூடியூப் சேனல்ஸில் இருக்க யோகாசனாஸ் பிகினர் கிளாஸ்லேருந்து போடும்பொழுது வாய்ஸ் கைடட் கமெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கணும்னா மேலே தூக்கணும், எவ்வளோ நேரம் வந்து கையை அந்த பொசிஷனில் வைக்கணும், கையை தூக்கும்போது மூச்சை இழுக்கணுமா மூச்சை விடணுமா அப்படின்றத வந்து கைட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த சாத்துவா ஆப்பும் ப்ளஸ் வந்து யூடியூப்பில் வந்து பிகினர்ஸ் யோகா மாடியூல்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதை பார்த்து அவங்க ப்ராப்பராக பண்ணாலே போதும். ஓகே, தொடர்ந்து நிறைய நேயர்கள் நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் ரொம்ப அழகாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப தெளிவாக, புரியக்கூடிய வகையில் ரொம்ப சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைவாக வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி அப்படின்னா வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை இருக்கிற மக்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யோகாவை எப்படி தங்களோட வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், புதுசாக எதுவும் சொல்லலை. நம்ம யாருமே வந்து 3 வேளை சாப்பிட மறக்கல, 2 வேளை குளிக்க மறக்கல, பல்லு தேய்க்க மறக்கல. ஸோ இதெல்லாமே நம்மளோட பேசிக் திங்ஸ் அப்படின்றதுனால நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்றதை உணர்கிறாங்க, டிப்ரெஷன் வரைக்கும் போகிறாங்க. இதுலேருந்து வெளியே வரணுன்றதை நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணர்கிறாங்க. நிறைய வந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வந்தாகணும் அவங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையிலேருந்து இப்போ தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, நல்லா இருந்து மோசமான நிலைமைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த யோகா பயிற்சின்றது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங். ஸோ இந்த 4 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயிற்சி மூலிமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட வாழ்வியலில் ஒத்தி இந்த யோகாசனம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்யும் பொழுது நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்போம், நிம்மதியாக இருப்போம். நமக்கு வர பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாழணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்த்து. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபிட்டாக இருங்க, மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறது மெசேஜ். எஸ், ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் யோகா டே அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நாளை காரணமாக கொண்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட சந்தேகங்களும் தீர்த்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டாக்டர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ரெயின்போ எஃப்எம். தேங்க்யூ. நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் யோகாவின் பயன்கள் குறித்து உள் மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய் நிபுணரான டாக்டர் விஜயகுமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டோம்.